அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிருதத்தின் புத்தகம் அத்தியாயம் 31 மாபெரும் வீட்டு இயக்கம். மிருதத் சொல்றாரு, மாபெரும் வீட்டு இயக்கம் மூடுபனி போன்றது. இதயம் கக்கும் அந்த மூடுபனி இதயத்தையே மூடி மறைத்துவிடும். கடலிலும் பூமியிலும் தோன்றும் மூடுபனி அந்த கடலையும் பூமியையும் மறைத்து விடுவது போல கண்கள் காணும் யதார்த்த காட்சிகளையும் அது இலக்க செய்துவிடும். பிறகு அதுவே ஒரு யதார்த்தமாகி இதய உணர்வுகளை மழுங்கடித்து தானே ஒரு உணர்வு உண்டாகி மேலுயர்ந்து நிற்கும். வடிவமற்ற நோக்கமற்ற குருட்டு மூடுபனி போல அது பல புதிய உருவத் தோற்றங்களை உண்டாக்கும். அந்த வடிவங்களையே அது தெளிவான காட்சி போலவும் ஒரு நோக்கம் கொண்டது போலவும் ஆக்கிவிடும். அந்த ஏக்கம் காய்ச்சல் போன்றது. உடலுக்கு வரும் கடுமையான காய்ச்சலைப் போலவே நஞ்சுகளில் எரிந்து சத்தை உறிஞ்சி எடுத்துவிடும். இதயத்தின் உராய்வில் பிறந்து இதயத்தையே பலவீனப்படுத்தி அதன் அழுக்குகளையும் அதில் ஊற்றெடுக்கும் எல்லா உணர்வுகளையும் சத்தியற்றதாக செய்துவிடும். அது ஒரு திருடனை போன்றது. ரகசியமாக உள்நுழைந்து ஒருவனுடைய பாரங்களை எல்லாம் பறித்து அவனை வழியற்று கசந்து போக செய்யும். ஆறுதலை பெற முடியாதபடி செய்துவிடும். ஒரு வகையில் அந்த ஏக்கம் இதயத்தின் மற்ற எல்லா சுமைகளையும் அகற்றி விடுகிறது. ஆனால் அப்புறம் சுமைகள் அற்று இருப்பதே ஒரு பெரிய சுமையாக போய்விடுகிறது அப்படிங்கிறாரு. அதாவது அந்த மாபெரும் வீட்டு இயக்கம் அப்படிங்கிறது பற்றின ஒரு டாபிக் இதில் சொல்கிறாரு. அது நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு இயக்கம். நாம் ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பவும் நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நம்ம இருக்கிற மாதிரி, நம்ம இங்கே வந்த புதுசில் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு வரவேற்பு எல்லாமே பலமாக இருக்கும். நாள் போக போக அது குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் அவமதிப்புகள் அதிகமாகும். அப்புறம் நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற அளவுக்கெல்லாம் நிலைமை வந்துடும். அப்படி தான் இந்த உலகம்ங்கிறதும். நீங்கள் இதில் சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்காக முதல்ல வர்றீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல வரவேற்பு இருக்கும். அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க இங்கே இருந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க இங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் வரும்போது இங்கே அவமானமும் அங்கே அவங்களுக்கான ஒரு நெருக்கல், அதாவது ஒரு மனம் கசப்பு உண்டாகக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க இங்கே இருக்கக்கூடாது, அவங்களுக்கான வேலை இங்கே கிடையாது. தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா திரும்ப தன்னுடைய சொந்த வீட்டை நோக்கி போகணும். அது போகலை அப்படின்னா இங்கே எல்லா பிரச்சனையும் நடக்கும். அப்படி தான் இங்கே அந்த மாபெரும் வீட்டு இயக்கம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சொந்த வீட்டுக்கான அந்த இயக்கம் வருது. எப்போ வரும்னா இங்கே அந்த பிரச்சனையும் அவமதிப்பையும் நம்ம சந்திக்கும் போது இதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி ஒரு ஏக்கத்தை பற்றி தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அந்த ஏக்கம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மற்ற சுமைகள் இருக்காது, மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அது எப்படின்னா ஒரு வியாதி வர்ற மாதிரி. அது உள்ளார வந்துடுச்சுன்னா அந்த நமக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே கவனத்தில் வச்சுக்கிறதுக்கு அது உதவி பண்ணிடும். ஒரு திருடனை போல அது உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அந்த திருடிட்டு போன மாதிரி. அப்போ அது நல்ல விஷயம் தானே. அவன் நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போனால் தான் பிரச்சனை. தேவையில்லாத எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா நாமளே தூக்கி எறியணும்னு நினச்சிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தோம். அதை அவன் திருடிட்டு போயிட்டான், சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல தான் அது இருக்கும். அப்படி தான் நம்மளுடைய சுமைகளையும் பாரங்களையும் அதை அகற்றக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த மாபெரும் வீட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு இயக்கம். அது நம்ம வெளியிலேயே இருந்து பழக்கப்படுத்திட்டோம், இப்போ உள்ளுக்குள்ளார போகணும். அதுக்கான ஒரு இயக்கமாக தான் அது இருக்குது அப்படிங்கிறத மிருதாத் இங்கே தெளிவுபடுத்துறாரு. ஆண்களும் பெண்களுமாய் ஆடிப்பாடி மகிழ்ந்த ஆற்றங்கரை அகலமானது, பசுமையானது. அந்த இனிய ஆனந்த நாளுக்காக அவர்கள் பின்னாளில் அழப்போகிறார்கள். ஆனால் தீயும் புகையும் கக்கி பாய்ந்த அந்த முரட்டு காளையை அவர்களால் என்றும் மறக்க முடியாது. அந்த ஆறு ஆழமானது, அவர்களால் நீந்தி செல்ல முடியாது. படகில் கூட அக்கறை போக முடியாது. மிக சிலர் மட்டுமே அதை மனதால் கடக்க முயன்றார்கள். மற்றவர்கள் அந்த கரையை விடாது பற்றி கொண்டவர்கள். அவர்கள் தமது ஆசைக்குரிய காலச்சக்கரத்தை உருட்டி கொண்டு போகிறவர்கள். அந்த ஏக்கம் கொண்டவனிடம் ஆசைக்குரிய காலச்சக்கரம் இல்லை,
கொந்தளிப்பும் நெரிசலுமான உலகில் அவன் எந்த வேலையுமற்று அவசரமும் இல்லாமல் தன்னந்தனி ஆளாக நிற்பவன். சமுதாயம் அழகிய ஆடைகளை அணிந்து அழகாக பேசி நாகரிகமாய் நடந்து கொள்கையில் அவன் தன்னை நிர்வாணமாக நிற்பது போல உணர்பவன். அருவருப்பாக திக்கி பேசுகிறவன். மற்றவன் சிரிப்பில் அவன் கலந்து கொள்வதில்லை. மற்றவர்கள் அழும்போது அவன் அழுவதில்லை. உண்பதிலும் குடிப்பதிலும் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவனோ சுவையில்லாமல் உண்கிறான். அவன் குடிப்பதெல்லாம் அவன் வாயில் சுவையற்று போகிறது அப்படிங்கிறார். அப்போ இந்த ஏக்கம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க எதோடையும் கலந்துக்கிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய பாதைங்கிறது தனிப்பட்ட ஒரு முறையில் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார தான் போகணும்னு கவனம். ஆனால் இங்கே இருக்கிற மாயையான சில விஷயங்கள் அவரை வெளியில் இழுத்தாலும் கூட அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்காம அவங்க தொடர்ந்து அந்த இதில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து காலச்சக்கரத்தை இயக்கிறதுக்கு எந்த ஒரு பாடுபடுறதும் கிடையாது. அவங்க காலச்சக்கரத்தை நிறுத்துறதுக்காகவே பாடுபடுறவங்க. அப்போ இதுதான் வந்து உலகத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த மாபெரும் வீட்டு இயக்கத்தை கொண்டவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசமாக வந்து இங்கே குறிப்பிடப்படுது. அப்போது மற்றவங்கெல்லாம் வந்து சிரித்து பழகி அவ்வளோ ஆனந்தித்து இருக்கும்போது இவங்க மட்டும் எதுலேயும் கலந்துக்காம அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் நல்லா சுவையான உணவுகளை உண்டு மகிழ்ந்து இருக்கும்போது இவனுக்கு சுவையே இருக்காது. ஏன்னா அவனுக்கு இங்கே இருக்கிறதுல விருப்பம் கிடையாது. அவனுடைய விருப்பமெல்லாம் உள்ளே போகணுங்கிறது ஒரு விஷயத்துல தான் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற எந்த விஷயத்தினாலையும் அவனை வந்து திருப்திப்படுத்த முடியாது. அவனுக்கு எந்த ஒரு ஆனந்தத்தையும் இங்கே இருக்கிற விஷயங்கள்னால கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஆனந்தம் அல்லங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டவன். அப்படி இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் இது அனுபவிச்சு பாரு, அதை செஞ்சு பாருன்னு சொன்னால் அவனால் அது முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அவங்க இருப்பான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. மற்றவர்கள் கூடி மகிழ்கிறார்கள், கூடி கலக்க இணை தேடுகிறார்கள். அவனோ தன்னந்தனி ஆளாய் நடக்கிறான், தனியே உறங்குகிறான், தனியே கனவு காண்கிறான். அறிவிலும் பேச்சிலும் மற்றவர்கள் திறமைசாலிகளாக இருக்க அவன் மந்தனாய் அறிவற்றவனாய் இருக்கிறான். மற்றவர்களுக்கு வீடு என்று சொல்லப்படும் கதகதப்பான மூலைகள் இருக்கின்றன, ஆனால் அவன் மட்டுமே வீடற்றவன். பூமியின் மேலுள்ள ஒரு பகுதியை மற்றவர்கள் தமது தாயகம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதன் புகழை உறக்க பாடுகிறார்கள். தனது தாயகம் என்று சொல்லி பாட அவனுக்கு எந்த இடமும் இந்த பூமியில் இல்லை. அவன் இதயத்தின் வெளிகள் மட்டுமே எப்பொழுதும் எதிர்கரையை நோக்கியே நிலைத்திருக்கின்றன. மாபெரும் வீட்டு ஏக்கம் கொண்டவன், தூக்க வியாதியில் நடப்பவன், விழித்து கொண்டிருக்கும் இந்த உலகில் மற்றவர்களை காணாமலும் உணராமலும் அவன் கனவில் மூழ்கியிருப்பவன். அதனால் மற்றவர்கள் அவனை பார்த்து தோல் அசைத்து விட்டு புறக்கணித்து விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் அச்சத்தின் கடவுளான அந்த தீ புகை கக்கி பாய்ந்த காளையை கண்டதும் அவர்கள் மண் கவினார்கள். அவனோ நம்பிக்கை சிறகுயர்த்தி அவர்களுக்கு மேலே, அந்த காளைக்கும் மேலே உயர்ந்து பறந்து மறுகரையை கடந்து தொடர்ந்து பறந்து கரடு முரடான மலை மேல் கால் பதிக்கிறான். வறண்ட ஒளியிழந்த கைவிடப்பட்ட நிலத்தின் மேல்தான் அந்த தூக்க வியாதிக்காரன் பறந்தது. ஆனால் நம்பிக்கை சிறகுகள் வலிமையானவை, அதனால் அவனால் தொடர்ந்து பறக்க முடிகிறது அப்படிங்கிறது. அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு இணையை தேடிக்கிட்டு அதோடு சேர்ந்து சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் மட்டும் தன்னந்தனியாகவே இருக்கிறான். இவனுக்குன்னு சொல்லி தனியான ஒரு கனவு தான் இருக்குது. எல்லாரும் காணக்கூடிய கனவுகள் மாதிரி இவன் காண்றது கிடையாது. மற்றவங்களுடைய ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுன்னா இவனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மண்ணுன்னு சொல்லி இங்கெல்லாம் வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவனுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவன் வச்சுக்கிறது கிடையாது. அவனுடைய ஒரே ஏக்கம் இது நம்மளது கிடையாது. வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நம்மளதுக்கு, நாம் இருக்க வேண்டிய பகுதி கிடையாது. உள்ளுக்குள்ளே மட்டும்தான் நாம் இருக்கணுங்கிறத சரியாக புரிஞ்சவன். அப்படி இருக்கிறவன் வந்து ஒரு தூக்குதல் நடக்கிறவன் மாதிரி தான் அவன் இங்கே நடந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு சுயநினைவு இருக்கிறது இல்லை. அவன் எந்த வேலை செஞ்சாலும் அவன் அதில் கவனத்தோடு செய்கிறது கிடையாது. அவன் கவனமெல்லாம் உள்ளே இருக்குது. அதனால் தூக்குதல் நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கவனம் இல்லாமல் தான் நடப்பாங்க. அப்படி தான் அவன் இங்கே எந்த வேலை செஞ்சாலும் அவன் கவனம் இல்லாமல் தான், ஒரு உணர்வு இல்லாமல் தான் அவன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கிடக்கிறான். அவனை பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக தோணும். என்ன பண்ணுறான் அப்படின்னே தெரியாது. ஆனால் அவன் வந்து இந்த கரையை கடந்து போகிறதுக்கான ஒரே ஆளாக அவன் தான் இருக்கிறான். அவனுக்கு இது கடந்து போகணுங்கிற அந்த ஏக்கம் அவனுக்குள்ளார நிறையாவே இருக்குது. அதனால அவன் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சிறகை வச்சுக்கிட்டு அவனால் ஓங்கி உயர எவ்வளோ தூரம் வேணால் பறக்க முடியுது அப்படிங்கிறத இவருக்கு குறிப்பிட்டு சொல்கிறாரு. விசாலமான மொட்டையான ரத்தம் உறைய வைக்கும் மலை மேல் அவன் இறங்குகிறான். ஆனால் நம்பிக்கை இதயம் எதனாலும் வெல்லப்பட முடியாதது. அதனால் அவனது இதயம் துணிவாக சிறகடிக்கிறது. மலையோ குத்துப்பாறைகளோ கொண்டது, வழுக்குவது.
வழி கண்டுபிடிக்க முடியாதது. ஆனால் அவனது கை பட்டு போகின்றது, பட்டு போன்றது. கால் உறுதியானது, நம்பிக்கையின் பார்வை கூர்மையானது. அதனால் அவன் மேலேறுகிறான். நல்ல செப்பனிடப்பட்ட பாதையில் மக்கள் திணறியபடி மேலேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடுபட்டு மேலேறுவது சின்ன ஏக்கத்தினால். அவர்களுடைய வழிகாட்டியோ முடமானவர், பார்வை இல்லாதவர். அந்த வழிகாட்டிக்கு பார்க்க தெரியும், கேட்க முடியும், வாசனை சுவையும் உணர முடியும், தொடுணர்வு கொள்ள முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்களில் சிலரால் மலையின் கணுக்கால் வரைதான் செல்ல முடியும், சிலரால் முழங்கால் வரைக்குமே ஏற முடியும், சிலரால் இடுப்பு வரை. என்றாலும் அவர்கள் தமது வழிகாட்டியுடன் விழுந்து உருண்டு மலையடிவாரத்திற்கே போய் சேர்வார்கள். அவர்களால் மலை சிகரத்தின் ஒரு பகுதியை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. எப்படின்னா, இந்த உலகத்திலேயே இருந்து இங்கே இருக்கிற சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இந்த உலகத்தை கடந்து போயிடலாம், நம்முடைய வாழ்க்கை நிலையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி நம்பிட்டு செய்கிறவங்க எப்படின்னா, அதுக்கான வழிகாட்டிக்கு அது தெரியாது. வழிகாட்டினாலேயே அவன் குருடன், அந்த வழிகாட்டி அவனால் எதையும் உணர முடியாது, அவன் ஒரு செவிடன். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவனுக்கு பார்க்க தெரியும், பேச தெரியும், அவனுக்கு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குழியில் விழுந்தவாறேன்னு ஒரு சித்தருடைய பாடல் கூட இருக்கும். அப்போது அந்த குருடன்க வழி காமிச்சா இப்படி தான் இருக்கும். அவனோட சேர்ந்து இவங்களும் அந்த மலை அடிவாரத்துக்கே உருண்டு வர வேண்டியது தான், கால் தடிக்கு. இதே வேலை தான் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு சிலர் தான் அவங்க கணுக்கால் வரைக்கும் ஏறுறாங்க, அந்த மலையினுடைய கால்வாசி பாகம். ஒரு சிலர் இடுப்பு வரைக்கும், பாதி தூரம் வரைக்கும் கூட ஏறிடுறாங்க. அப்புறம் வழி காமிக்கிறதுக்கான சரியான ஒரு இது இல்லாதனால திரும்ப உருண்டு கீழே வந்துடுறாங்க. அப்போ இந்த இப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட இதுலேருந்து கடந்து போக முடியறது கிடையாது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. பார்க்க வேண்டியவற்றை எல்லாம் கண்களால் பார்க்க முடியுமா? கேட்க வேண்டியவற்றை எல்லாம் செவிகளால் கேட்க முடியுமா? உணர வேண்டியவற்றை எல்லாம் கைகளும், நுகர வேண்டியவற்றை எல்லாம் மூக்கும் உணருமா? சுவைக்க வேண்டியவற்றை எல்லாம் நாக்கு சுவை தெரியுமா? புனித கற்பனையால் பிறந்த நம்பிக்கை உதவிக்கு வந்ததால் தான் பொறிகள் புலன்களை சரியாக உணரும். அந்த மெய்யுணர்வுகளை சிகரத்துக்கு இட்டு செல்லும் ஏணிகளாகும். நம்பிக்கையற்ற புலன்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகாத வழிகாட்டிகள். பாதை சமநிலமாக செப்பனிடப்பட்டது போல் காணப்பட்டாலும் நம்மை மாட்டிவிடும் பொறிகளும் குழிகளும் அதில் மறைந்திருக்கும். கால் வலிக்கு தடுமாறி அடிவாரத்திற்கே நம்மை கொண்டு போய் தள்ளிவிடும். மறுபடியும் அங்கிருந்தே பயணம் புறப்பட நேரிடும். நம் எலும்புகள் நொறுக்கிவிடும். பெரிய காயங்களும் வாய் பிளந்து வாட்டும். சின்ன சின்ன ஏக்கம் கொண்டவர்கள் தம் உணர்ச்சிகள் கொண்டு தமக்கென ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு விடுகிறார்கள். விரைவில் அது அவர்களுக்கு சிறியதாகவும் மூச்சு முட்ட செய்வதாகவும் ஆகிவிடுகிறது. பிறகு விசாலமான காற்றோட்டம் மிக்க ஒரு வீட்டை அவர்கள் தேட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படிங்கிறார். அதாவது நாம் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இது கண்ணு தான் பார்க்குதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், காது தான் கேட்குதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், வாய் தான் பேசுதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், மூக்கு தான் அந்த நுகர்ந்தறியுதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், தோல் தான் தொட்டறியுது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், வாய் தான் சுவைத்தறியுது அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாமே செத்துப்போன பிடத்துக்கு கூட இருக்குது. அதுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, எல்லாமே இருக்குது. ஏன் அதனால் எதையுமே பார்க்க முடியறதில்ல? அதுக்குள்ள அந்த உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த சத்தான ஒரு பொருள் இல்லை. அந்த ஈஸ்வருடைய சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் அங்கே இல்லை. அது இருந்தால் தான் இது அத்தனையும் செயல்படும். அப்போது இது நாள் வரைக்கும் அப்போ பார்த்துட்டு இருந்தது யாரு? அந்த சைத்தன்யம் தான். இதெல்லாம் ஒரு கதவு ஜன்னல் மாதிரியான விஷயங்கள் தான். இது மூலமாக அது அந்த வேலையை செஞ்சுக்குது. அப்போது இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, கண்ணு தான் பார்க்குது, காது தான் கேட்குது. ஏன் நம்ம தூங்கும் போது நமக்கு காது திறந்து தான் இருக்குது, ஏதாவது சப்தம் கேட்குமா? மூக்கு திறந்து தான் இருக்குது, ஏதாவது வாசனை நம்மளால் உணர முடியுமா? முடியறது கிடையாது. அப்போ நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி வெளியில் வந்தால் மட்டும்தான், அது இந்த புலன்கள் வழியாக வெளிப்பட்டால் மட்டும்தான் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அது வரலைன்னா நம்மளால் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இந்த புலன்கள் அவங்க கொடுத்தது எதுக்காகனா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து பந்தத்தை விடுறதுக்காக தான். அதை விட்டு நாம் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு உள்ளுக்குள்ளார போகிறதுக்கான நிலைமைக்கு நம்ம தயாராகணும். அதனால இவங்க எல்லாம் ஏணி படிக்கட்டாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் சரியான ஒரு பாதையை நோக்கி நம்ம வர வேண்டியது இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன இயக்கங்கள் கொண்டது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு
சின்ன சின்ன ஆசைகள், கார் வேணும், பங்களா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள். அவங்கெல்லாம் அத உருவாக்கிட்டு, அவங்க அதிலேயே சிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம அதுக்கு பின்னாடியே போனோம் அப்படின்னா, நாமளும் சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. அதனால அவங்க போற அதே பாதையை நாம தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவர் இது மூலமா நமக்கு சொல்ல வர்ற ஒரு விஷயம். புதிய பொருள்களையும் புதிய கட்டுமானக்காரரையும் தேடுவதற்கு பதிலாக அவர்கள் பழைய பொருள்களையே கொண்டு பழைய கட்டுமானக்காரர்கள் உதவியால் புது வீடு கட்டுகிறார்கள். கட்டப்படும் புதிய வீடு பழைய வீடு போலவே தான் காற்றோட்டம் இல்லாமல் மூச்சு திணறச் செய்யும். அதன் பிறகு அவர்கள் அதை இடிக்கவும் முன்போலவே புது வீடு கட்டவும் செய்து கொண்டே போகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலும் சுதந்திரமும் கிடைப்பதே இல்லை. நம்மை ஏமாற்றுகிறவரை தொடர்ந்து நம்பி ஏமாந்து கொண்டே போகிறார்கள். வானிலையில் போகும் மீன் எட்டி குதித்து அடுப்பில் விழுவது போலவேதான் ஆகிவிடுகிறது. சிறிய காணல் நீருக்கு தப்பி பெரிய காணல் நீரை நோக்கி ஓடுவது போலதான் அது. பெரிய ஏக்கம் கொண்டவர்களுக்கு சிறிய ஏக்கம் கொண்டவர்களுக்கும் இடையே ஏக்கமே இல்லாத முயல் மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் தமக்கென வலைகளை தோண்டி அவற்றிலேயே வாழ்ந்து அவற்றிலேயே மடிந்து போகிறார்கள். அந்த வலைகள் விசாலமாகவும் சௌகரியமாகவும் கதகதப்பாகவும் இருப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். அதற்கு மாற்றாக அரண்மனையே கிடைத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தூக்க வியாதியில் நடப்பவர்களை பார்த்து, குறிப்பாக காலடி சுவடுகள் கூட சரியாக காணப்படாத ஒற்றையடி பாதையில் தனியே நடப்பவர்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் அப்படிங்கிறார். அப்போ அவங்க ஒரு புதிய பொருள்களை வச்சு ஒரு புது கட்டுமான ஆளுகளை வச்சு ஒரு புது வீடு கட்டணும். அதுக்கு பதிலாக பழைய பொருள்களையே திரும்ப திரும்ப கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. அதே பிளானிங்கு, அதே பொருள்கள். அப்போ காற்றோட்டம் வரலன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தங்கிட்டயே திரும்ப திரும்ப நம்பி ஏமாந்து போறது. அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே இருக்கிறது. ஒரு மீன் அடுப்புல வச்சு அதை குழம்பு வைக்கிறோம். ஐயோ இங்க சூடு இருக்குன்னு சொல்லி அது எகிரி குதிச்சு தீக்குள்ள விழுந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த வேலை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரு சின்ன காணல் நீருக்கு பயந்து பெரிய காணல் நீரில் போய் சிக்கிற ஒரு கதை இது அப்படிங்கிறார். அப்போது அந்த பெரிய ஏக்கம் கொண்டவங்களுக்கும் சின்ன ஏக்கம் கொண்டவர்களுக்கும் ஒரு இடையில ஒரு ஏக்கமே இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா, இதுக்கு ரெண்டுக்குமே ஆசைப்படுறது கிடையாது. அவங்களுக்கு உள்ளே இருக்கிறதையும் ஆசைப்பட மாட்டாங்க, வெளியில் இருக்கிறதுலையும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க இப்போ ஏனோ தானோன்ட்டு அப்படியே வாழ்ந்து அதிலே மடிஞ்சு போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால நாம அதுக்கு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. எப்படின்னா, அப்படி ரெண்டுக்குமே ஆசைப்படாதவங்க, அவங்களுக்கு அரண்மனை கிடைச்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, குடிசை கிடைச்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டுமே ஒரு சௌகரியம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த தூக்கத்தில் நடக்கிறாங்க இல்லையா, அதான் அவர் குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா, ஒரு கவனம் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க, அப்படி தூக்கத்தில் நடக்கிறவங்கள பார்த்து சிரிப்பாங்க ஏளனமா அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. நம் வீட்டுக்கோழியால் அடைக்காக்கப்பட்டு குஞ்சு பொரித்த கழுகு குஞ்சு மற்ற கோழி குஞ்சுகளோடு கூடையில் அடைக்கப்பட்டிருப்பது போலதான் பெரிய வீட்டு ஏக்கம் கொண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். சகோதர கோழி குஞ்சுகள் அந்த கழுகையும் தம் இனதாகவே கருதும். அந்த கழுகும் கோழியின் இயல்புகள் பெற்றே வளர்ந்து வரும். மற்றவற்றைப் போலவே சுதந்திர காற்றையும் எல்லையற்ற வானத்தையும் அது கனவு கண்டு வரும். விரைவில் அது தான் வேறு என்பதை விளக்கப்பட்டது என்பதையும் அடையாளம் கண்டுகொள்ளும். மற்றவை அதை கொத்தவும் ஆரம்பித்துவிடும், தாய்க்கோழி கூட. ஆனால் சிகரத்தின் அழைப்பு அதன் இரத்தத்தில் உறக்க ஒலிக்கும். கூட்டின் முடை நாற்றம் அதனால் சகித்து கொள்ள முடியாமல் போய்விடும். தனது சிறகுகளின் வலிமை பெற்று வளரும் வரை அவற்றையெல்லாம் அது பொறுமையாக சகித்து வரும். அதன் பிறகு ஒரு நாள் அது சிறகடித்து மேல் எழும். தன் சகோதர குஞ்சுகளிடம் வளர்ப்பு தாயிடம் விடை பெற்று வானில் உயரும். மற்றவை வழக்கம் போல புழுக்கள் தேடி குப்பை மேட்டி கிளறி கொண்டிருக்கும் அப்படிங்கிறாரு. இங்க ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்றாரு. அந்த மாபெரும் வீட்டுக்கான ஏக்கம் பெற்றவர்கள், ஏக்கம் பெறாதவர்கள், இவங்க ரெண்டு பேர்த்துக்கான அந்த ஒரு டிஃபரன்ஸ் சீட்டை அவர் சொல்லி காமிக்கிறாரு. அது எப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கோழி வளர்க்குறோம். கழுகுன்னு ஒரு இருக்கு. கழுகு ஒரு குஞ்சு பொரிச்சு வச்சிருக்குது முட்டையிலிருந்து. அது அந்த கோழி கூடயே சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது. எந்த ஒரு அடையாளம் தெரியாம அது கொஞ்சம் வளர்ந்து வந்தாதான் அந்த அடையாளம் தெரியும். அப்போ அந்த மற்ற கோழி குஞ்செல்லாம் இதுவும் நம்மளுடைய சகோதரர் தான் அப்படின்னு நினச்சிட்டு கூடயே சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரும். அந்த
கழுகு குஞ்சும் கூட அது கூடயே சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குஞ்சு பொரிச்ச கோழியும், அந்த கழுகுனுடைய ஒரு முட்டையிலேருந்து வந்த அந்த குஞ்சும் அதோடயே சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரும். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த வளர்ச்சியில வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். நம்ம வேற மாரி இருக்கோம், அவன் வேற மாரி இருக்கிறான். நம்மளுடைய ஒரு நிலைப்பாடுங்கிறது வேற, அவனோடது வேற. நம்மளுடைய எய்ம்ங்கிறது வேற, அவனுடைய எய்ம்ங்கிறது வேறங்கிறத கூடிய விரைவிலே அது புரிஞ்சுக்கும். அந்த ஒரு வித்தியாசம் வரும்போது, இங்க மத்த கோழியெல்லாம் அத விலக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த கழுகுனுடைய நிலைமை என்னவா இருக்கும் தெரியுங்களா? தான் உயர சிறகடிச்சு பறக்கிறதுக்கான காலம் வர்ற வரைக்கும், இவங்க செய்யற எல்லா சேட்டைகளையும் பொறுத்துக்கிட்டு, அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, இவங்களோடயே சேர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த அழைப்பு, அந்த சிகரத்தினுடைய அழைப்பு அதோடைய செவிகள்ல விழுந்துருச்சு அப்படின்னா, அது அந்த பறக்கிறதுக்கான காலம் வரும்போது, அது சிறகடிச்சு மேலே எந்திரிச்சு பறந்து போயிரும். ஆனா மத்த கோழிகள் என்ன பண்ணும்னா, குப்பை மேட்ட கிளறிட்டு அதில இருக்கிற புழுக்கள தின்னுட்டு, அதனுடைய வாழ்க்கை அதோடயே நின்னு போயிரும். ஆனா இந்த கழுகு குஞ்சு தான் வேறங்கிறத புரிஞ்சுகிட்டு, அந்த காலம் வரும்போது அது இத விட்டு விலகி போயிரும். இப்படிதான் இந்த மாபெரும் ஏக்கம் கொண்டவர்களுடைய நிலைமை. அவங்க இங்க இருக்கிற மக்களோடயே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த அழைப்பு வரும். அந்த அழைப்புக்கான அந்த போகக்கூடிய அந்த திறமை, அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு அந்த உலகத்த விட்டுட்டு போறக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது அந்த கழுகு குஞ்சுக்கு ஏற்படும். அந்த ஏக்கம் கொண்டவர்களுக்கு ஏற்படும். அதுவரைக்கும் தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்களோட சேர்ந்துக்கிட்டே. அந்த தயார் நிலைமை என்னைக்கு பூர்த்தி ஆகுதோ, அப்ப இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கிளம்பிருவாங்க. அவங்க எங்க கிளம்புறாங்கன்னா, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு. தன்னுடைய சொந்த வீடு எங்க இருக்கு? நமக்குள்ள தான் இருக்குது. நாம இப்ப வெளியில இருக்கிறது வந்து இந்த இந்த வீட்டு கோழி குஞ்சுகளோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஏக்கம் கொண்டவர்களா நீங்க இருக்கிறதா இருந்தா, உங்களுடைய வீடுங்கிறது எங்க இருக்குன்னா, உள்ளுக்குள்ளார தான் இருக்கு. நெறைய ஞானிகள் தன்னுடைய இருப்ப எங்க போய் கண்டுபிடிச்சாங்கன்னா, உள்ளுக்குள்ளார போய் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த உலகத்துல இருந்து அவங்க எதையுமே தெரிஞ்சுக்கவே இல்ல. ஏன்னா இந்த உலகம்ங்கிறதே நம்மளிருந்து வெளியில வந்த பிரதிபலிப்பு தான். இதனுடைய மூலம் எங்க இருக்குன்னா, நமக்குள்ளார தான் இருக்கு. தூங்கும்போது பாருங்க, இந்த உலகம்ங்கிறது உள்ளுக்குள்ளாரே போயிரும். முழிக்கும்போது உள்ள இருந்து வெளியில வரும். அப்ப இது உள்ள போறதும் வெளியில வர்றதும் இந்த வேலையை தான் இந்த உலகம்ங்கிறது பண்ணிட்டு இருக்கு. நாமளும் எங்க போகணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள தான் போகணும். நம்மளுடைய இருப்புங்கிறது அங்க தான் இருக்கு. நம்மளுடைய அடையாளம் அங்க தான் இருக்கு. நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நிலைமை அங்க தான் இருக்கு. அதுதான் மாபெரும் வீட்டு ஏக்கம் அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிட்டு சொல்றாரு. தன்னுடைய சொந்த வீட்டுக்கான ஏக்கம் வரணும். இந்த உலகத்தினுடைய ஒரு விஷயத்தை விட்டுட்டு, இங்க இது ஒரு பெரிய மாயா சமுத்திரமா இருக்கு. நம்ம இங்க அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இது தேவையில்லாத வேலை. இங்க ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் போய் பந்தப்பட்டு, அதுல நம்ம சுக துக்கங்களையும் மாறி மாறி அனுபவிச்சு பார்த்தாலும் அதுல எந்த ஆனந்தமும் கிடைக்கிறது கிடையாது. அப்போ உண்மையான ஆனந்தம்ங்கிறது இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த பந்தமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ள போனா மட்டும்தான் கிடைக்குங்கிறத அது புரிஞ்சுக்கும். ஆனா போறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி இருக்காது, அந்த தகுதி இருக்காது. அந்த தகுதி வளர்த்திக்கிட்டு இங்க இருந்துகிட்டே இருக்கும். அந்த தகுதி வரும்போது நிச்சயமா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அது அங்க போயிரும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த நம்பிக்கை உமது தேங்கி போன இறுக்கமான உலகிலிருந்து உம்மை மேல் உயர்த்தும். வறட்சியான குத்துப்பாறைகள் நிறைந்த பிரதேசங்களுக்கு மேலே உம்மை எடுத்துச் செல்லும். அங்கே எல்லா நம்பிக்கைகளும் சோதிக்கப்படும், தூய்மைப்படுத்தப்படும். சந்தேகத்தின் வண்டல் வெளித்தள்ளப்படும். தூய்மையற்ற வெற்றி கொண்ட அந்த நம்பிக்கை என்றென்றும் பசுமை போர்த்த சிகரத்திற்கு உம்மை இட்டுச் செல்லும். அங்கே புரிதலின் கரங்களில் அது உம்மை ஒப்படைக்கும். அந்த பணி முடிந்ததும் நம்பிக்கை ஓய்வெடுக்க போய்விடும். அதன் பிறகு சொல்லுக்கடங்காத சுதந்திர சிகரத்தை நோக்கி புரிதல் உமக்கு வழிகாட்டும். அதுதான் மெய்யான எல்லையற்ற எல்லாம் உள்ளடக்கிய கடவுளின் இல்லம். வெல்லப் போகும் மனிதனின் இல்லமும் அதுவே. அந்த சோதனையை எதிர்கொள்ள தயாராக நில்லுங்கள். மிக்காயன், நீங்கள் எல்லோருமே உறுதியாக நில்லுங்கள். அந்த சிகரத்தின் ஒரு கண பொழுது நிற்பதற்காக எவ்வகையான சோதனை அனுபவிக்க நேர்ந்தாலும் அது தகும். அந்த சிகரத்தில் நிற்க என்றென்றும் காத்திருத்தல் கூட நிரந்தரமான வாழ்வுக்கு சமானம் அப்படிங்கிறார். அதாவது அது நீங்க இப்போ எந்த வகையான நம்பிக்கையில இருந்தாலும் சரி, அதெல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா தகர்த்தெறிஞ்சிரும் படம். ஏன்னா அங்க நம்பிக்கைகளுக்கு அங்கே செல்லுபடி ஆகாது. நீங்க எந்த வகையான நம்பிக்கையில இருந்தாலும் சரி, எந்த வகையான சமய சடங்குகளை வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே உள்ள போயிட்டா ஒண்ணுமே கிடையாது. அது வெளியில இருக்கக்கூடிய உலகம்ங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் நான் இந்த ஜாதி, நான் இந்த சமயத்தை சார்ந்தவன், நான் இந்த கொள்கையை பிடிச்சிருக்கிறேங்கிறதெல்லாம். நம்ம தூங்கும்போது நமக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த சாதியும் கிடையாது, எந்த சமயமும் கிடையாது. அப்போ அதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தான். உள்ளுக்குள்ளார போயிட்டா எல்லாமே தொடச்சி எரிஞ்சிருவாங்க. அங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா அங்க போரிடுறது
நீங்க தான். ஆனா யார் கூட போரிடுறீங்கன்னா, உங்க கூடயே தான். அங்க வெற்றியும், தோல்வியும் சந்திக்க போறது யாருன்னா நீங்களே தான். ஒரே நேரத்துல தோல்வியையும், ஒரே நேரத்துல வெற்றியையும் நீங்க சந்திக்கிறதா இருந்தா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க உங்களோட தான் போரிட போறீங்க. போரிடுறதுக்கு வலது பக்கம் இருக்கிறது நீங்க தான், இடது பக்கம் இருக்கிறது நீங்க தான்ங்கிறப்போ, அங்க வெற்றி, தோல்வி யார போய் சார்ந்து இருக்கும்? அவ்வளோ பெரிய ஒரு சோதனை களம் அது. அந்த சோதனை களத்துக்காக நீங்க இன்னும் எவ்வளோ பெரிய சோதனைகள் நீங்க கடந்து வந்தாலும் அதுக்கு தகுதியானது தான். ஏன்னா, அது குடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம்ங்கிறது, அது குடுக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்வுங்கிறது ரொம்ப பெருசு. அங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுக்கறதுக்காக, அந்த சோதனைங்கிற அந்த விஷயத்த உங்களுக்கு குடுக்கும். நாம அதுல கொஞ்சம் கூட தளர்ச்சி ஆகாம, நம்ம தொடர்ந்து அத செஞ்சோம் அப்படின்னா, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அங்க நீக்கமற அங்க இல்லாம பண்ணிருவாங்க. அப்போ அந்த ஒரு சொல்லுக்கடங்காத அந்த சுதந்திரத்த நாம அடையணும் அப்படின்னா, அதுக்கு அந்த புரிதல்ங்கிறது நமக்கு வழிகாட்ட வேண்டியதா இருக்குது. அந்த உண்மையான எல்லையே இல்லாத எல்லாமே அதுக்குள்ளார தான் அடங்கி இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் கடவுளுடைய இல்லம். அதுதான் நம்மளுடைய உடம்பா இருக்குது. அதுதான் நமக்குள்ளார இருக்கிற மனசா இருக்குது. அதுக்குள்ளார தான் அந்த கடவுளுடைய இல்லம்ங்கிறது இருக்கு. மனிதன்கிறவன் போய் சேர வேண்டிய இடம் அதுதான். அதனால தான் வெற்றியாளன் எல்லாருமே அங்க தான் போவாங்கன்னு சொல்லி குறிப்பிடுறாரு இவரு. அதனால அந்த சோதனை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருங்க மிக்காயன். அதுதான் உங்களுக்கான ஒரே ஒரு அது உங்களுடைய ஒரே கடமையா இருக்க போகுது. அதற்காக நீங்க எவ்வளோ பெரிய தொந்தரவுகள் அனுபவிச்சாலும் அதுக்கு தகுதியானது தான். அதனால நீங்க எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணாலும் சரி, உங்க தகுதியை வளர்த்திக்கிட்டு நீங்க அங்க சேருங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அந்த நிரந்தரமான வாழ்வுக்கு நீங்க எல்லாரும் சேரணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஹிம்பல் சொல்றாரு, ஒரு நொடி பொழுதேனும் உங்களது சிகரத்தை தரிசிக்க எம்மை உயர்த்துவீர்களா குருவே? கொஞ்சமேனும் நாங்கள் அதை பார்க்கலாகாதா அப்படின்னு கேட்கிறாரு. மிர்தத் சொல்றாரு, அவசரப்படாதீர்கள் ஹிம்பல், காலம் வரும், காத்திருங்கள். நான் நிம்மதியாக மூச்சு விடும் இடத்தில் நீங்கள் மூச்சு திணறுவீர்கள். நான் எளிதாக நடக்கும் இடத்தில் நீங்கள் தடுமாறி பெருமூச்சு விடுவீர்கள். நம்பிக்கையில் நம்பிக்கை வைத்திருங்கள். அந்த மாபெரும் அற்புதத்தை நம்பிக்கை நடத்தி காட்டட்டும். இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்கிறார். அப்போ ஹிம்பல் அவசர குடுக்கன் மாதிரி அவர் கேட்கிறார். அப்போ கண்டிப்பா எனக்கு அதை ஒரு நொடி பொழுதாவது அந்த ஒரு சொல்லுக்கடங்காத சுதந்திரத்தை, அந்த மாபெரும் வீட்டு இயக்கத்தினால கிடைக்கக்கூடிய பலனை எங்களுக்கு காமிச்சிருவீங்களா? இல்லை எங்களை அந்த அளவுக்கு உயர்த்திடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் அதை எப்படியாவது பார்க்க முடியாதான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆர்வம் அவர்கிட்ட தெரியுது. ஆனால் மிர்தாத் சொல்றாரு, அவசரப்படாதீங்க, காலம் அதை செய்யும். காலம் கனிய வைக்கும். காலம் தான் ஒருத்தரை தகுதியுடையவனா மாத்துது. காலம் தான் ஒருத்தனுக்கு வேண்டியதை சொல்லி கொடுத்து அவனை சமப்படுத்துது, அதாவது அவனை பண்படுத்துது. அப்போ இந்த அவசரமா நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களால ஜீரணிக்க முடியாது, அது உங்களால ஏத்துக்க கூட முடியாது. அந்த தகுதிக்கு அனுசரிச்சு நீங்க போனா மட்டும்தான் அது சரிவர இருக்கும். ஏன்னா நீங்க தகுதியே இல்லாம நீங்க இதை நீங்க அனுபவிக்க நேர்ந்தா, நான் சுலபமா அதை நான் எதிர்கொள்ளுவேன். ஆனா உங்களால மூச்சு திணறும், உங்களால அதை ஏத்துக்க முடியாது. நான் சுலபமா நடக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க தடுமாறுவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால நம்பிக்கை வைத்திருங்க. எது மேலனா காலத்தின் மேல. அது நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அது வலுப்படுத்திட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை தகுதி உள்ளவனா மாத்திட்டே இருக்குது. அந்த முழு தகுதி அடையும் போது அந்த சுதந்திரத்தை நம்ம கையில கொண்டு கொடுக்கும். அப்பதான் நாம அதை சரிவர அதை ஹேண்டில் பண்ண முடியும், கையாள முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு அது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால அந்த அதிசயத்தை அந்த காலம் நடத்தும். அது மேல நம்பிக்கை வைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன், உங்களுக்கு உபதேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை அவர் முடிக்கிறார். அடுத்தது அத்தியாயம் 32, பாவம் பற்றியும் அத்தியிலை ஆடையை அகற்றுவது பற்றியும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.